கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்கிற சத்தியத்தை மனசில் வையுங்க. சில நேரங்களில் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கு பாருங்கள், அவங்க அவங்க அம்மா புடவையை கட்டிக்கிடும், பட்டு சேரியை எடுத்து கட்டிக்கிடும். நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்க அம்மா புடவையை கட்டிக்கிட்ட அந்த சின்ன பிள்ளை அவங்க அம்மா மாதிரியே நடக்கும் பாருங்கள். அப்புறம் அவங்க அம்மா மாதிரியே பேசும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு உணர்வு, நான் அம்மா மாதிரி ஆயிட்டேன். நான் சொல்கிறேன், இந்த சத்தியங்களெல்லாம் அருமையானவர்களே நாம் எடுத்து போட்டுக்கிட்டோன்னா அப்புறம் ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது, ஆண்டவரே குப்பை வந்திருக்கேன், ஆண்டவரே ஒன்றுக்கு ஒரு பாவி ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் என்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருவேளை நீ தூசியாக இருந்திருக்கலாம், குப்பையாக இருந்திருக்கலாம், ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் உன்னைய ராஜாவாக மாற்றி இருக்கிறேன், அதிகாரத்தை தந்திருக்கிறேன், உரிமையை தந்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாக நீ மாற்றுகிறேன், நமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு அருமையான கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே வரும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியம் தாங்க மாட்டேங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அருமையா சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் போய் இருப்போம் போடல, எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூலோகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அருமையானவர் ரட்சிப்பின் மூலமாக நம்மை அவரை போல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார், உரிமைகளை தந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அருமையானவர்களே கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால தான் அருமையானவர்களே ஒருபோதும் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் என்ன பிரதர், நான் ஒன்றும் இல்லை பிரதர். சில ஆட்கள் பாருங்க, நான் அடிமை பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வா தங்களை குறித்து என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டிருப்பார்கள். நான் சொல்லுறேன் மறுபடியும், இது கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம். கர்த்தர்ட்ட வரும்போது அருமையால் கர்த்தரை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். கர்த்தர் இவ்வளவு பாடுபட்டு அவரை போல நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இப்ப அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். கர்த்தாவே என்னை உம்மை போல மாற்றி இருக்கிறீர் கர்த்தாவே. சின்ன எண்ணங்கள்லாம் எடுத்து போடும், பிற்போக்கான எண்ணங்களை எடுத்து போடும் கர்த்தாவே. தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். உம்மை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். உம்மை ராஜாவாக காண, உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாருங்க கர்த்தாவே. இவ்விதமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, ரூத் என்கிற பெண்ணை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுடைய நிலைமை என்னன்னா, அவ மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த ஒரு பெண், ஒன்றும் இல்லாதவ பாருங்க. கணவன் செத்து போயிட்டாரு. அவ வாழ்க்கையில் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பெண். வயல்ல கருது அறுத்தாங்கன்னா அங்கே சிந்துகிற கருதுகளை பிறக்கி அதனால வயிறு பிழைத்த ஒரு பெண். கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரி அல்லது ஒரு அடிமை, அப்படிப்பட்ட நிலைமை தான் பாருங்க. ஒரு நாள் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் போவாஸ்ங்கிற ஒரு மனுஷன் ரூத்தை விவாகம் பண்ணுகிறான். என்னைக்கு அந்த பணக்காரனை திருமணம் பண்ணாலோ அன்றைய தினத்திலிருந்து அவ ஒரு பிச்சைக்காரி கிடையாது, அவ ஒரு அடிமை கிடையாது. என்னைக்கு அந்த ஐஸ்வர்யவானை அவள் திருமணம் பண்ணினாலோ அன்றைக்கு அவ ஊர்லேயே பெரிய பணக்காரி. நான் சொல்லுறேன், என்றைக்கு ராஜாதி ராஜாவாக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் ராஜாக்களாக மாறி இருக்கிறோம். நம்ம அடிமைகள் கிடையாது, ஒன்றுமில்லாதவர்கள் கிடையாது. ஒன்றுமில்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு சொல்லணும், கர்த்தர் என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார், ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், இயேசுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். இவைகளை அருமையானவர்களை தேவனுடைய மக்கள் மனதிலே பதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூலோகத்திலே இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூலோகத்திலே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஸ்தானம் பாருங்க. கர்த்தருடைய கிருபை நினைச்சா ஆச்சரியமா இருக்குது. அவரை போல நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:14 வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஆவியானவர் அருமையானவர்களே, விசுவாசி யார், அவிசுவாசி யார்
என்று வேறுபடுத்தி காண்பிக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். விசுவாசியை பற்றி ஆவியானவர் சொல்லும்போது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? விசுவாசியை நீதி என்று அழைக்கிறார், அவிசுவாசியை அநீதி என்று அழைக்கிறார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? விசுவாசியை ஒளி என்று அழைக்கிறார், அவிசுவாசியை இருள் என்று அழைக்கிறார். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கவனிங்க, விசுவாசிய கிறிஸ்து என்று ஆவியானவர் அழைக்கிறார், அவிசுவாசிய பேலியாள் அல்லது பிசாசு என்று ஆவியானவர் அழைக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசி யார்? விசுவாசி நீதி. விசுவாசி யார்? விசுவாசி ஒளி. விசுவாசி யார்? விசுவாசி கிறிஸ்து. ஆச்சரியமா இருக்குது, வாஸ்தா நம்ப முடியல. ஆனால் அருமையான சத்தியம் நமக்கு இதை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. விசுவாசிகள் குட்டி கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். தேவன் அவருடைய சாயலிலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். கவனிங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, இந்த மாதிரி சத்தியத்தை மனதிலே வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவை போலவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த சத்தியம் அப்படிதான் இருக்க முடியும். அநேகர் சொல்றாங்க நம்ப முடியாததா இருக்குது, மைண்ட் பாக்லிங்கா இருக்குது. மைண்ட் பாக்லிங்கா இருந்தாலும் இதை விசுவாசிக்க வேண்டும். அவரை போல நீதியாக ஒளியாக கிறிஸ்துவாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை நீதியாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை ஒளியாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை குட்டி கிறிஸ்துவாகவே மாற்றி இருக்கிறார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், அவிசுவாசிகள் விக்கிரக கோயிலா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இது. விசுவாசிகள் யாவரும் அருமையானவர்களே, கிறிஸ்து என்று தேவன் சொன்னது வேதத்திலே பல இடங்களிலே திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுகிறது. வாசிக்கலாம். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இங்க எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தலையா இருக்கிறாராம். அவரை விசுவாசிக்கிற சபை மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறாங்களாம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறவருடைய மக்கள் அவருடைய சரீரமா இருக்கிறார்கள். தலைக்கு கிறிஸ்துன்னு பேர் இருந்துச்சுன்னா சரீரத்துக்கு என்ன பேர் இருக்கும் சொல்லுங்க? கிறிஸ்துன்னு தான் இருக்கும். என் தலைக்கு சாலமோன் பேர் வச்சுட்டு என் சரீரத்துக்கு பேதுருன்னு பேர் வைக்க முடியுமா? தலையும் சாலமோன் தான், சரீரமும் சாலமோன் தான். கவனிங்க, இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவருடைய சரீரம் சபையா இருக்கிறது. தலைக்கு என்ன பேரோ அதே பேர் தான் சரீரத்துக்கும். கவனிங்க, தலைக்கும் கிறிஸ்துவன் தான் பேரு, சரீரத்துக்கும் கிறிஸ்துவன் தான் பேரு. எத்தனை பெரிய உயர்வு! கர்த்தர் நம்மை ரட்சிப்பின் மூலமாக உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தை அருமையானவர்களை கர்த்தர் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் தெரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 1:20 முதல் வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசுவை தேவன் உயிர்ப்பித்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் அவரை உட்கார வச்சு எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தத்துவங்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது. அப்படியானால் அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கிறது? மறுபடியும் கேட்கிறேன். கிறிஸ்து தலையா இருக்கிறார், அவருடைய சபை அவருடைய சரீரமா இருக்கிறது. அவருடைய சபை அவருடைய சரீரமா இருக்குமானால் அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கிறது? சபையில தான் இருக்குது. கவனிங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் எல்லா வல்லமைகளையும் எல்லா பிசாசுடைய தீமைகளையும் விசுவாசிகளுடைய பாதங்களுக்கு தேவன் ஏற்கனவே கீழ்ப்படுத்தி இருக்கிறார்.
இப்போ ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அருமையானவர்களே எல்லா பிசாசுடைய தீமைகளையும் காலுக்கீழே இருக்கிற மாதிரி பார்க்கணும். காலுக்கீழே இல்லைன்னா நல்லா மிதிக்கணும். எதுக்கு காலுக்கீழே வச்சிருக்கிறாருன்னா மிதிக்கிறதுக்கு தான் காலுக்கீழே வச்சிருக்கிறாரு. அதை தூக்கி தலைமையில வச்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க, அருமையானவர்கள் பிசாசுடைய தீமைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு அதை உயர்த்தி பேசிட்டு இருக்கிறாங்க. பிரதர், தகுடு இருக்குதே, தகுடு அது பொல்லாதது, அது வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்குது. தகுடு வச்சுட்டாங்க. இந்த தகுடை இவங்க ரொம்ப உயர்த்தி பேசுறதுனால சில ஆட்கள் பார்த்தாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு தகுடு எடுக்கிற வரத்தை தேவன் கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. உடனே ஐயா தகுடு எடுக்கிற வரம் பெற்றவர், அதனால நம்மளால தகுடு எடுக்க முடியாது. ஏன்னா தகுடு ரொம்ப பெருசு. பார்த்தீங்களா, ஐயாவை கூப்பிட்டாதான் ஐயா தான் தகுடு எடுக்கணும். இப்போ ஐயாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, ஐயா வர்றீங்களான்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு, ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புங்க, அப்போ தான் வருவேன். ஏரோப்ளைன் டிக்கெட் எடுத்துட்டு அனுப்புனீங்கன்னா நான் எங்கள் ஊர்ல இருந்து உங்களுக்கு தகுடு எடுக்கிறதுக்கு வரேன். எப்படி பார்த்தீங்களா? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லா வல்லமைகளையும், எல்லா மாந்திரியத்தையும், எல்லா தகுடையும் கர்த்தர் அருமையானவர்கள் ஏற்கனவே நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இது யாரோ வரம் பெற்றவர் மிதிக்க வேண்டியதில்லை, நாமளே மிதிக்கலாம் இயேசுவின் நாமத்துல. நாமளே மிதிக்கலாம். அதிகாரமும் ராஜரீகமும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன் பாதத்துக்கு ஏற்கனவே நான் கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். அந்த வியாதியை மிதி, அந்த பாவ பழக்கத்தை மிதி, அந்த தரித்திரத்தை மிதி, இயலாமை அந்த பலவீனத்தை மிதி, மேற்கொள்ளு, வெற்றியாய் வாழும்படி நான் உன்னைய ரட்சித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே பக்தர்கள் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட அறிவை உடையவர்களாக இருந்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். பழைய ஏற்பாட்டிலேயே பலிக்குமானால் அருமையானவர்களை புதிய ஏற்பாட்டில் இது அதிகம் பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். அன்பான நேயர்களே, தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கேட்டீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற வாழ்க்கை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மறுரூபம் என்பது அது சரீரத்திலே உண்டாகிற மாற்றம் அல்ல, அது மனதிலே உண்டாகிற மாற்றம் என்று வேதம் போதிக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனதிலே ஏற்படுகிற மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றம் நம்முடைய மனதிலே உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மகிமையுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபமனும். பரலோகத்தின் தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. எங்களுடைய மனது உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தினாலே மறுரூபமாகட்டும் கர்த்தாவே. எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவதாக, உம்முடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்க, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீர் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தாவே சத்தியத்தின் மூலம் மாற்றுகிறீர் என்று எதிர்பார்த்து துதிக்கிறோம். தகப்பனே, இதை கேட்ட உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசுனுடைய எதிர்ப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எழுதியிருக்கிற நம்முடைய வசனங்கள் எழுத்தின்படியே உறுதிப்படுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவவார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10 மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்று செல்கிறார்கள். தேவன் மக்களை வியாதிகளிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் விடுவிக்கிறார். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படுகிற செய்திகள் யாவும் ஆடியோ கேசட்களிலும், ஆடியோ சீடிகளிலும், வீடியோ சீடிகளிலும் பதிவு செய்யப்படுகின்றன. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த செய்திகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் விலாசம்: ஜீவவார்த்தை ஆலயம், மாடக்குளம், மதுரை 3, தென்னிந்தியா. In English, Living Word Church, மாடக்குளம், மதுரை 3, South India. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.